HUID அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். HUIDனா என்ன கௌதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நகை வாங்குகிறோம், நிறைய காஸ்ட் கொடுத்து நகை வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது அந்த நகை வந்து ஒரிஜினல் தானா, அந்த நகையில் எவ்வளோ வந்து டச்சப் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம பார்த்தோன்னே நம்மளால சொல்லிட முடியுமா? முடியாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம், ட்ரஸ்ட் பண்ணுறோம், இப்படி தானே இருக்குது. பட் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுவீங்க? டு பி சிம்பிள், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கியிருக்கீங்க, ஓகேங்களா? ஒரு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லைனா வந்து ஸ்கூலுடைய செலவு, இல்லைனா வந்து மெடிக்கல் செலவு, ஸ்கூல் செலவு, ஃபேமிலி சம் சுச்சுவேஷன்ஸ், நகையை விற்கணும், ஒரு பரவாயில்ல கிட்ட ஒரு 10 சவரன் இருக்குது, இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு போகும், நான் போயிட்டு நீங்கள் வச்சேன், நீங்கள் காசு எடுத்துன்னு நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. பட் அங்கே போய் பார்க்கும்போது நீங்கள் 10 சவரன் நினைச்சிட்டு இருக்க அந்த பர்டிகுலர் நகை வந்து 2 சவரன் தான் இருக்குது, மீதி 8 சவரம் வந்து நான் தங்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஹவு பேட் இட் இஸ். இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் தெளிவாக பேச போகிறேன். வாங்க டாபிக் உள்ள போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஸோ ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக், நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம், எல்லாருக்குமே இருக்க ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட இருக்கிற நகை, என்கிட்ட ஒரு நகை இருக்கு, இந்த நகை வந்து கரெக்டான நகை தானா, உண்மையாவே இந்த கோல்டு எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேல அதை பத்தின விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து தெளிவா பேச போறேன். தங்கம் எல்லாருமே வாங்க ஒரு விஷயம், எல்லாருமே ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உலக அளவு மார்க்கெட்ல இந்தியாவில் தங்கமுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவில் இருக்கு. பிகாஸ் எந்த ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும், எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது கோல்டுக்கு தான். ஸோ இன்னைக்கு கோல்டோட ரேட் கிட்டத்தட்ட 9,000 கிட்ட இருக்கு பர் கிராம், ஓகேங்களா? ஸோ 9,000 ரூபாய் ஒரு கிராம் கொடுத்து நம்ம வாங்குற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம இருக்கும். அது எவ்வளவுதான் ஏறினாலும் அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இங்க இருந்துட்டு தான் இருக்கு. பட் அவ்வளவு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குற அந்த பர்டிகுலர் நகை உண்மையான நகை தானா, உண்மையாவே அதுல கோல்டு இருக்கா, உண்மையாவே அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நம்ம கேட்டு இருக்கிறோம். அந்த யாரோ ஒருத்தர் நகை கறக்கிறா இருக்கலாம், ஜுவல் அப்ரைசரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நகை ஆச்சாரியா இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, இல்லப்பா இது உண்மையாவே கோல்டு தான், இது இந்த அளவுக்கு இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். பட் அதுலயே இப்ப நிறைய இடத்துல சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி நம்ம வாங்குற கோல்டு ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறோம், இல்ல ஒரு கஷ்டத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா அதுல இவ்வளவுதான் கோல்டு இருக்கு. நீங்க 5 சவரம் வாங்கியிருக்கீங்க, ஆனா அது 1 சவரம் தான் கோல்டு இருக்கு, 4 சவரம் உங்களுக்கு கோல்டே இல்லை, அது வந்து செம்பு, அது வந்து வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். உடனே நிறைய பேர் சொன்னீங்க, கௌதம் அப்படிலாம் இல்லை, நான் நகை கடை, எனக்கு தெரிஞ்ச நகை கடை ரொம்ப நாளா க்ளோஸ்ல இருக்கு நகை கடை, அங்கதானே வாங்குறேன், எனக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான் நல்ல நகை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். பட் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு பேங்க்ல ஒரு அப்ரைசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நகை வச்சிருக்காரு, அது வந்து ஒரு 120 கிராம் அந்த நகை, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15 சவரம் நகை அப்படின்னு சொல்லி வச்சு கோல்டுக்கு அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 1/3 மட்டும் தான் அதுல வந்து கோல்டு, மீதி கிட்டத்தட்ட ஒரு 1/3 அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% அது கோல்டே இல்லை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 120 கிராம்ல வெறும் 40 கிராம் மட்டும்தான் கோல்டு, மீதி 80 கிராம் கோல்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 80 கிராமுக்கு பர் கிராம் கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் கிட்ட அவங்க காசும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4.8 lakh to 5 lakh கிட்ட அமௌண்ட்டும் பேங்க் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஜுவல் அப்ரைசர் அவர் வந்து அதை தெரிஞ்சு பண்ணல, ஓகேங்களா? தெரிஞ்சு அது வந்து ஒரு அந்த பர்டிகுலர் பர்சனும் தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணி தெரிஞ்சே பேங்கை ஏமாத்தணும்னு பண்ணல. பேங்க் ஜுவல் அப்ரைசர் கவனக்குறைவால இல்லைன்னா வந்து கோல்டு தான் அப்படின்ட்டு நினைச்சு கொடுத்த ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய ஃபால்ட் இருக்கு. ஜுவல் அப்ரைசர் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 கோல்டு பேக்கெட்ஸை வந்து மேனேஜ் பண்ற ஒரு பர்டிகுலர் பர்சனாலேயே எது கோல்டு, எது வந்து செம்பு, எது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. தென் திங்க் அபவுட் அஸ். இதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். சரி கௌதம், நான் யாரையுமே நம்பலை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், எந்த நகை கடைக்கு போனாலும் BIS சர்டிஃபைடு இருக்கான்ட்டு பாருங்க, HUID நம்பர் இருக்கான்ட்டு பாருங்க. ஆல்ஃபா நியூமரிக்ல 6 digit HUID. நீங்க வாங்குற ஒவ்வொரு கோல்டு ஜுவல் ஆர்னமெண்ட்லயும் அது வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கான்ட்டு பாருங்க. அந்த நம்பரை நீங்க உங்களுடைய எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ், ஐஃபோன் சொல்லிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் போன்ஸ்ல BIS ஸ்கேர் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்ல அந்த ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட்டை நீங்க வந்து போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஜுவல்லரியோட மொத்த ஜாதகம் உங்களால் வந்து பார்க்க முடியும்.
யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து டெவலப் ஆகி வந்திருக்காங்க ஜுவல்லரிஸ்ல. ஸோ இப்போ இருக்கிற புதுசா ஒருத்தர் நகை கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நகை கடையை ஓப்பன் பண்ண முடியும். இல்ல எக்ஸிஸ்டிங்ல இருக்க நகை கடைகள் எல்லாமே ஸ்லோவா BIS HUID வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ HUID அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. இந்த HUID அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் இருக்கும், சரி கௌதம் நான் இப்படி இருந்தா ஓகே, பேங்க்ல இந்த மாதிரி சொல்றேன், பட் பேங்க்ல எல்லா நகைகளும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏலத்தில் நகைகள் வரும், அதை நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ரிஸ்க் தான். ஸோ அதுல எவ்வளவு கிராம் கோல்டு இருக்கு, அதுல எவ்வளவு கிராம் சிம்பு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த அளவுக்கு டச்சப் இருக்கு அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. அதை ப்ராப்பரா குவாலிட்டியா செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதை செக் பண்ணி வாங்குற அளவுக்கு பேங்க்ல எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிட்டு போய் செக் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேங்க்ல பேசுவாங்க. ஸோ நீங்க பேங்க்ல ஏலத்து ஒரு நகை வாங்குறீங்கனாலும் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா வாங்குங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும்னு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்காங்க, எதிர் வீட்டுல இருக்காங்க, பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அவங்க ஒரு நகை வச்சிருக்காங்க, அதை வந்து கொடுக்குறேன்னாங்க, பழைய ஹால்மார்க் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டுருக்கு, நான் அதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க வாங்குற நகை கடையோட ஆச்சாரி தப்பு பண்ணுவாருன்னு நான் சொல்ல வரல. நீங்க வாங்குற நகை கடையில இருக்கிற நகை கடைக்காரர் தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய விஷயம் என்னன்னா HUID சர்டிஃபைடு இருக்கான்னு பாருங்க, BIS சர்டிஃபைடு இருக்கான்னு பாருங்க, HUID நம்பர் நீங்க வாங்குற நகைகளை இருக்கான்னு பாருங்க. அவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது சொல்ல வரல, பட் இருந்தாலும் நாம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம அந்த நகையை வாங்குவோம், ஆசைக்கு போட்டுப்போம், யூஸ் பண்ணுவோம், பட் ஒரு நாள்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அந்த நகையை விற்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு தைரியம் இருக்கும், பரவாயில்லப்பா என்கிட்ட நகை இருக்கு, சேர்த்து வச்சிருக்கேன், நகையை தான் சேர்த்து வச்சிருக்கேன், கேஷா இல்லை, நகையா இருக்கு, எதுன்னு போயிட்டு வச்சேன்னா உடனே நம்ம வந்து காசா வந்து நம்ம வந்து செலவு பண்ணிக்க போறோம், அதுல எனக்கு ஓகேன்னு போயிட்டு வைப்பீங்க. பட் அந்த டைம்ல அது வந்து ஒரிஜினல் நகை இல்லை அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு டேட்ல இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி பேர் நகையை வாங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா டக்குன்னு வச்சு மணியா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேர் நகையா வாங்குறாங்க. அந்த நகையிலேயே ஒரு தப்பு நடக்குது, அந்த நகையிலேயே ஒரு ஸ்கேம் நடக்குது, அந்த நகையிலேயே ஒரு ஏமாற்றம் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சர். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த HUID அப்படிங்கிறது ஆல்ஃபா நியூமரிக், ஆல்ஃபபெட்டிக் லெட்டரும் நம்பர்ஸும் சேர்ந்து 6 டிஜிட்ல இருக்கும். அது நீங்கள் வாங்குற ஒவ்வொரு கோல்டு ஆர்னமெண்ட்ல, ரிங்லையோ செயின்லையோ ஏதோ ஒன்றுல அது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணுங்க. அது இருந்தால் மட்டும் வாங்க, அது இல்லை அப்படின்னா ஏன் இல்லை, எதனால் இல்லை அப்படிங்கிறது கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குற ஒவ்வொரு நகைக்கும் ப்ராப்பரா பில்லை வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க கட்டுற 3% டாக்ஸ் வந்து நாளைக்கு அந்த நகையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்களுக்கு அந்த டைம்ல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க 3% டாக்ஸ், ஆல்ரெடி நான் 1 லட்ச ரூபா கட்டுறேன், எக்ஸ்ட்ரா வேற 3000 கொடுக்கணும், என்னால் எப்படி கொடுக்க முடியும், என்னால் இதான் பேர் பண்ண முடியாது, நான் வித்தவுட் பில் வந்து நகையை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்து தப்பை பண்ணிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நகையை வாங்கி நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். ஸோ அதனால நீங்கள் வாங்குற ஒவ்வொரு நகைக்கும் எந்த நகை கடையில் வாங்குறீங்களோ அங்கே BIS இருக்கா, HUID இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு வாங்குற ஒவ்வொரு நகைக்கும் பில்லோட வாங்கினீங்கன்னா அந்த நகை காலத்துக்கும் நின்று பேசும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ தான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.